அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ லாயல்ட்டி ப்ரோக்ராமில் எப்படி பாயிண்ட் வரும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ஐடி ஓப்பனில் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு 50 எல்பிக்கு நீங்கள் லாயல்ட்டி ப்ரோக்ராம் போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். அமௌண்ட் என்ன வரும் இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் 40 எல்பி போடுறேன். இங்கே ஏற்கனவே ஒரு குளுக்கோஸ் இருக்குது, அதை டெலீட் பண்ணிடுறேன். அதை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 2 டிஎஃப் போட்டால் 50 எல்பி ஆகிடும். 2 டிஎஃப். நான் பாருங்கள் கண்டினியூஸ் ஷாப்பிங்கில் போகிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டே வாங்க. இது வந்து லேப்டாப்பில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ரெண்டு பேஸ்ட் எங்கே இருக்குது பாருங்கள். பேஸ்ட்டு இங்கே இருக்குது. கிளிக் பண்ணியாச்சு. பேஸ்ட் கிளிக் பண்ணியாச்சு. பேஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ கார்ட்டுக்குள்ளே போவோம். கார்ட்டுக்குள்ளே போயிட்டு இதை 2 ஆக்குங்க. 2 ஆக்கின உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ எல்பி பாருங்கள், 50 எல்பி. பணம் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். பணம் வந்து 3464 ரூபாய் 28 பைசா. 3465 ரூபா 50 எல்பி. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு இதில் லாயல்ட்டி பாயிண்ட்டு 50 எல்பிக்கு லாயல்ட்டி பாயிண்ட்டு 7.5 கிடைக்கும். 7.5 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு உங்கள் இதில் அக்குமுலேட் ஆகும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உங்கள் பாயிண்ட் அக்குமுலேட் ஆகும். 19ஆம் தேதிக்குள்ளே ஆர்டர் போடுறவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட் ஏறும். ஸோ இதை பார்த்துட்டீங்க. இப்போ இதே வந்து நம்ம 100 எல்பி போடலாம். 100 எல்பி போட்டு பார்த்தா என்ன வரும்னு பார்க்கலாம். 2 டிஎஃப் போடுறேன். இதில் வந்து இதை எடுத்துட்டு பேஸ்ட்டை காலி பண்ணி எடுத்துடுறேன். பேஸ்ட் எடுத்துட்டு இனி ஒரு 20 எல்பிக்கு 2 டிஎஃப் வந்து 80 எல்பி. அடுத்து வந்து நம்ம எனர்ஜி கோஸ்டிக் அது ஒன்று போடுவோம். எனர்ஜி கோஸ்டிக் ஒன்று 20 எல்பி அதை நம்ம போடுவோம். எனர்ஜி கோஸ்டிக்கு போட்டாச்சு. இனி ஹார்ட்டில் வந்து பாருங்கள், இன்னும் சேரலையா? மறுபடியும் பாருங்கள், போடுறேன். கண்டினியூஸ் ஆப்குள்ளே போங்க. இப்போ எனர்ஜி கோஸ்டிக்கை நம்ம ஆட் பண்ணலாம். எனர்ஜி கோஸ்டிக் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். ஒரு இங்கே இது இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணி நான் செக் அவுட் கொடுக்குறேன். இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ 2 டிஎஃப்பும் ஒரு எனர்ஜி கோஸ்டிக்கு. அப்போ 100 எல்பி ஆயிடுச்சு பாருங்கள். 6685 ரூபா 48 பைசா. இதில் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எப்பயுமே ஃப்ரீ தான். ஒரு பேஸ்ட் போட்டால் கூட ஃப்ரீ தான். 6685 ரூபா. இப்போ உங்களுக்கு ரெடீம் பாயிண்ட்டு 15 பாயிண்ட் ரெடீம் பாயிண்ட்டு சேரும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ 15 ரெடீம் பாயிண்ட்டு. இதே மாதிரி 100 எல்பியில் யாராவது புதுசாக ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு ஒரு கார்டியோ ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நியூ ஜாயினிங்க்கு 100 எல்பிக்கு கார்டியோ ஃப்ரீயாக இருக்குது. பழைய ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி 100 எல்பிக்கு 15 எல்பி ரெடீம் பாயிண்டில் ஜாயின் ஆகும். அப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கார்டியோ ஃப்ரீ அப்படின்னா 4500 ரூபா மதிப்புள்ள கார்டியோ ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். அடுத்து இதே வந்து நம்ம 150 எல்பி பண்ணலாம். எடுத்துக்காட்டாக 6 டிஎஃப் அந்த பேக் இருக்குது. அது விலை ரொம்ப கம்மி. இப்போ அந்த 6 டிஎஃப்பை நம்ம போடுறோம். 144 எல்பி 6 டிஎஃப் போடுறோம். இங்கே வாங்க, கீழே பாருங்கள், இந்த 6 டிஎஃப் இதை சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டோமா? இப்போ மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு பார்க்கலாம். பாயிண்ட் பாருங்கள். இப்போ எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு உங்களுக்கு? 144, 164. நமக்கு அவ்வளோ தேவையில்லை, 150 இருந்தால் போதும். அதனால் எனர்ஜி கோஸ்டிக்கை எடுத்துட்டு ஒரு 6 பாயிண்ட்டுக்கு என்ன போடலாம்? 6 பாயிண்ட்டுக்கு ஒரு பேஸ்ட்டு போடலாம், இல்லை 2 பேஸ்ட் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு விட்டமின் மினரல் போடலாம். 2 பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஈஸியாக பேஸ்ட் மூவ் ஆகும். எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது டோர் ஓப்பனிங் ப்ராடக்ட்டு. அதனால் 2 பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ இந்த பேஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்வேகா டூத் பேஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கலந்த அற்புதமான பேஸ்ட்டு. இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு 6 டிஎஃப் ஒரு பேக்கு 144 எல்பி. இது 5 எல்பி ஒரு பேஸ்ட்டு 149 தான் பத்தாது. அதனால இன்னொரு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்கும்? 154 எல்பி உங்களுக்கு வந்திருக்கு. என்னுடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12,069 ரூபா 46 பைசா என்னுடைய ரேட்டு. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 16 பாயிண்ட்டு 16 இல்லை 150 எல்பி இல்லையா, 15 ஒரு 7.5 23 24 எல்பி சேரும். கம்பெனி உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டாக 35 சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ 59 எல்பி உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டாக சேரும். இப்போ 59 எல்பி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ப்ளஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லையா, 4,500 சொச்சம் 84 ரூபா மதிப்புள்ள ப்ளஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். என்னென்னா 150 எல்பி தொடும் பொழுது 35 எல்பி நமக்கு என்ன கொடுக்குறாங்க, அடிஷ்னலாக போனஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. இதையே நீங்கள் 200 எல்பியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 30 எல்பி அந்த ரெடீம் பாயிண்ட்டும் 35 எல்பி போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் 65. கூட இந்த ப்ளஸ் கிளப் மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து 3 மாதத்துக்கு தொடர்ந்து பண்ணணும். எந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்ட்ரா கிஃப்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம லாயல்ட்டி பாயிண்ட்டை பார்க்கும் பொழுது இதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒருத்தருடைய லாயல்ட்டி பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் பாருங்கள், அவங்க பேருக்கு நேராக கிளிக் பண்ணுறேன். அவங்களுக்கு 16 எல்பி லாயல் பாயிண்ட்டு இருக்குது, 16 எல்பி இருக்குது. இப்போ அவங்க அடுத்து போடும்போது அக்குமுலேட் ஆகும். 1 வருஷம் வரைக்கும் அக்குமுலேட் பண்ணி இதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அக்குமுலேஷன் ஆகக்கூடிய இந்த முறையில் உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க 100 எல்பி போட்டால் ஒரு கார்டியோ ஃப்ரீயாக வரும். மற்றவங்களுக்கு இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமில் மறுபடியும் சொல்கிறேன், 50 எல்பிக்கு லாயல்ட்டி ப்ரோக்ராமில் 15 பாயிண்ட்னா 7.5 பாயிண்ட் சேரும். 100 எல்பிக்கு 15 பாயிண்ட் சேரும். 150 எல்பிக்கு 23 பாயிண்ட் கூட 35 போனஸ் பாயிண்ட்டாக 58 பாயிண்ட் வரும். இதே 200 எல்பின்னா அடிஷனலாக ப்ளஸ் கிளப்னுடைய மெம்பர்ஷிப் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இன்னொரு விஷயம், லாயல்ட்டி பாயிண்ட் போடும் பொழுது நீங்கள் லாயல்ட்டி அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு ப்ராடக்ட் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சர்ச்சார்ஜ் இருக்குது, அதை கட்டி எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா அப்பு கிட்ட நீங்கள் உங்கள் ஐடி நம்பர் எல்லாம் போட்டு மெசேஜ் கொடுத்து லிங்க் வாங்கி நீங்கள் போடலாம், இல்லை பே நவ் போடலாம். இந்த ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு புது இதில் அந்த ரெடீம் பாயிண்டில் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் போடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இந்த லாயல்ட்டி ப்ரோக்ராமில் 100 எல்பி பண்ணால் மட்டும்தான் பில்டர் போனஸ்க்கு எலிஜிபிள் ஆக முடியும். அது ஒரே இன்வாய்ஸில் இருக்கணும் அப்படின்ட்டு. மற்றபடி நீங்கள் லாயல்ட்டி ப்ரோக்ராமில் பிட்டாக போட்டு கூட 19ஆம் தேதிக்குள்ளே அக்குமுலேட் பண்ணிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். லாயல்ட்டி ஆர்டர் 100 எல்பி யாருக்கு கட்டாயமாக ஒரே இன்வாய்ஸில் போடணும்னா பில்டர் போனஸ் அந்த பெனிஃபிட் அடைய விரும்புகிறவங்களுக்கு இது போடணும். ஸோ இதுதான் இன்றைக்கி லாயல்ட்டி ப்ரோக்ராம் பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஆரம்பத்தில் ஒருத்தர் ஜாயின் பண்ணது நம்ம 50 எல்பியில் ஜாயின் பண்ணுவோம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பர்டன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். பட் அவங்களே இந்த மாதிரி 100 எல்பியில் வந்தால் லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு கார்டியோ ஃப்ரீயாக வரக்கூடிய அந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிவிடுங்க. அது தவிர அதுக்கு மேலே பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிளானை நீங்கள் காட்டிக்கலாம். முடியாதவங்களுக்கு 50 எல்பி சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு இது பண்ணலாம். அதே மாதிரி 50 எல்பி அப்படிங்கிறது 10 பேஸ்ட்டு, ஒவ்வொரு பேஸ்ட்டாக கூட அந்த மாதத்துக்குள்ளே வாங்கி சேல் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு தெரியும் குரியர் ஃப்ரீ 50 எல்பி வரும் 10 பேஸ்ட்டு, அப்படியும் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய டீம் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம மேம்படுத்துறதுக்கு பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அந்த வகையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்யூனிட்டி, எப்படி நம்ம ஒரு இம்யூனிட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்த முடியும், எப்படி நம்ம இன்னொரு இடத்துலேருந்து இம்யூனிட்டியை வாங்க முடியும், இதை பற்றி கட்டாயமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதில் 4 வழிகள் இருக்குது. இம்யூனிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல 4 வழிகள். அந்த முக்கியமான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இதில் நம்ம இன்னேட் இம்யூனிட்டி, அக்கேட் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய 2 இம்யூனிட்டி இருக்குது.
பிறக்கும் போதே நமக்கிட்ட இருக்கக்கூடியது இன்னேட் இம்யூனிட்டி, பிறந்தப்புறம் நமக்கு கிடைக்கிறது அக்யூர்ட் இம்யூனிட்டி, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. இதில் வந்து 2 பிரிவு இருக்குது. ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டின்னு இருக்குது. ஆக்டிவ் இம்யூனிட்டியில் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், பேசிவ் இம்யூனிட்டியில் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் இருக்குது. இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டியில் நேச்சுரல் இம்யூனிட்டி அப்படி என்னன்னா, நமக்கு கிருமிகள் தாக்குது நம்மளை, நம்ம இயற்கையான சில உணவுகள் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அந்த கிருமிகளை நம்ம உடம்பே அழிக்கிறதுக்கு அனுபவம் பண்ணுறோம். அப்போ அந்த உடம்பு கிருமிகளை அழித்திட்டு பதிவு பண்ணிக்கிறது. இது வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி. இதுக்கு பேர் கெட் சிக் அண்ட் கெட் இம்யூனிட்டி. இது வகை 1, வழி 1. 2வது ஆர்டிஃபிஷியல். நம்ம தடுப்பூசி கிருமிகளை உள்ளே கொடுக்குறோம், நம்முடைய இம்யூனிட்டியை அந்த கிருமிகளை அழித்து பதிவு ஏற்படுத்துகிறோம். இது வந்து கெட் சிக் அண்ட் கெட் இம்யூனிட்டிங்கிற அடிப்படையில் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தடுப்பூசி போடும்போது கொஞ்சம் காய்ச்சல் வரும். இது வழி 2. 3வது வழி அப்படிங்கிறது இந்த பேசி இம்யூனிட்டி. அதில் நேச்சுரல் இம்யூனிட்டியில் வரும், தாய்ப்பால் மூலமாக அம்மாவோட இம்யூனிட்டியை நம்ம அடைகிறது. இது வந்து கெட் பெர்ஃபார்ம்டு இம்யூனிட்டி அப்படிம்போம். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி கடத்தப்படுகிறது. தாயினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, கடந்த காலங்களில் அவங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை பற்றிய அறிவு, அதை அவர்கள் சமாளித்த அந்த அறிவெல்லாம் அவங்களுடைய செல்களில் இருந்து தாய்ப்பால் வழியாக, பர்டிகுலராக 2 நாள் சீம்பால் வழியாக இந்த குழந்தைக்கு பாஸ் ஆகிற நிகழ்வு தான் இந்த பேசிவ் இம்யூனிட்டி, நேச்சுரல் பேசிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது. இதுக்கு பேர் தான் கெட் பெர்ஃபார்ம்டு இம்யூனிட்டி. ஏற்கனவே இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை நம்ம அடைகிறது. இது வழி 3. 4வது வழி இந்த பேசிவ் இம்யூனிட்டியில் ஆர்டிஃபிஷியலுங்கிறது. இதில் இந்த கொரோனா காலங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே கொரோனா வந்து அதை அவங்க உடம்பு அழித்து இருக்கும். அப்போ அவங்க உடம்புல ஐஜிஜி, ஐஜிஎம் அப்படிங்கிற ஆன்டிபாடிகள் இருக்கும். அதை பிரித்து எடுத்து அந்த இம்யூனிட்டியினுடைய அறிவை எடுத்து இந்த கொரோனா வந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. வேகமாக ரிக்கவரி வந்தது அப்படிங்கிறது. இது ஒரு டைப்பு. ஸோ இம்யூனிட்டியை ஆர்டிஃபிஷியலாக அந்த பிளாஸ்மா மூலமாக மாற்றக்கூடியது. இந்த 4 வழியில் ரொம்ப ரொம்ப சுலபமான வழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வழி 3, கெட் பெர்ஃபார்ம்டு இம்யூனிட்டிங்கிறது. பட் இது வந்து குழந்தையா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கல. அது கிடைத்தால் எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நோய் சக்தி எப்பயுமே அப்டேட்டடாக வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம பார்க்கலாம். வழி 4 பற்றி நம்ம பார்க்கும்போது, நம்ம டாக்டர் ஷெர்வுட் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் 1949 பெரிய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னொருத்தருடைய ரத்தத்தை கொடுக்கறது போது அவர் உடனே குணமானதை பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு மனிதனுடைய இம்யூனிட்டியை இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும்னு கண்டுபிடிச்சார். இது ஏறக்கூடிய இந்த பிளாஸ்மா தெரப்பி ஸ்டைலு. அப்போ அவர் ரத்தத்தின் மூலமாக இந்த இம்யூனிட்டியை மாற்றுற வேலையை சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ரத்தத்தின் மூலமாக மாறும் பொழுது ஏதோ ஒன்று இம்யூனிட்டி இவர்கிட்ட இருந்த அவருக்கு மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற பேரை வச்சார் டாக்டர் ஷெர்வுட் லாரன்ஸ். இவர் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு இம்யூனாலஜிஸ்ட்டு. அப்போ இம்யூனிட்டியினுடைய ஒரு தந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்தவர் டாக்டர் ஷெர்வுட் லாரன்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு இம்யூனிட்டியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின ஒரு கண்டுபிடிப்பு. இது 1949 ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெள்ளை அணுக்களில் இருக்குது, அதை இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும் அப்படிங்க கண்டுபிடிச்சாரு. இது கொஞ்சம் கடினமான ப்ராசஸ். ரத்தத்தை எடுத்து அதை பிரித்து எடுக்கிறது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ரத்தத்திலிருந்து சில நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இது அளவு பெரிய பாப்புலர் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழி 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டாக்டர் ஷெர்வுட் லாரன்ஸுக்கு அப்புறம் இன்னும் பல பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் எப்ரைன் டியாஸ் ஜோனன், அப்புறம் ரால்ஃப் சி வில்லியம் ஜூனியர், இவர் 2 பேர் 1974 ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் வந்து இந்த தாய்ப்பாலில் சீம்பாலில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ குழந்தைக்கு தாயோட இம்யூனிட்டி கிடைக்குதுங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னா இவங்க 2 பேர் தான் 1974. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் இன்னும் நடக்குது. அதில் இந்த வழி 3ல் அடுத்ததாக டாக்டர் வில்சன் அண்ட் டாக்டர் பெட்டக் அப்படிங்கிறவங்க 1989 இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எப்படி தாய்ப்பாலில் இருக்கோ அதே மாதிரி பசுவோட சீம்பால்லையும் இருக்குது, முட்டையோட மஞ்சக்கருவிலையும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தாய்ப்பால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பசுவும் தாய் தான். முட்டை அந்த கோழி பார்த்திங்கன்னா அந்த அடைகாத்து குஞ்சு பொரிக்குது இல்லையா,
அப்போது அதனுடைய இம்யூனிட்டி அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது பசுவோட சீம்பாலில் இருந்து கண்ணுக்குட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரும், முட்டையோட மஞ்சள் கருவில் இருந்து அந்த குஞ்சுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் போகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணவர் இந்த 2 பேர், டாக்டர் வில்சன் அண்ட் டாக்டர் பேட்டக் 1989. அடுத்ததாக இந்த விஷயம் நம்ம போர் லைஃப் ரிசர்ச் நிறுவனத்துடைய டேவிட் லிசாம்பி அவருக்கு கிடைக்குது. அவர் ஒரு லைப்ரரியில் படிக்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேட்டன் ரைட் வாங்குறாரு. பேட்டன் ரைட் வாங்கி அந்த பசுவோட சீம்பாலில் இருந்தும் முட்டையோட மஞ்சக்கருவில் இருந்தும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், அந்த இம்யூன் இன்டெலிஜென்ஸ், அறிவை கடத்தக்கூடிய அந்த மூலக்கூறுகளை பிரித்து எடுக்கக்கூடிய முயற்சியில் 1998 போர் லைஃப் ரிசர்ச் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். இது இந்த மாதிரியாக ஒரு மிகப்பெரிய அளவில் 50 வருஷத்துக்கு மேலே ஆராய்ச்சி 1949 ஆரம்பித்து 1998 ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ப்ராடக்ட் சப்ளிமெண்ட்டாக நமக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் கம்பெனி இன்னும் பல ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து கூட ஹெர்பலெல்லாம் கலந்து ஒரு அற்புதமான ப்ராடக்டை சப்ளிமெண்ட்டை நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, இது ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். ஏன்னா குழந்தைங்க பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்குது, குடிக்கிறாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா சீம்பால் குடிக்கிறோம், முட்டையை யூஸ் பண்ணுறோம், பச்சை முட்டையெல்லாம் நம்ம குடிக்கிறோம். அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இது ரொம்ப சேஃபானது, குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு, மிகச்சிறிய மூலக்கூறு, அதனால் அலர்ஜி கொடுக்காது, எந்த விதமான பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்தாது அப்படிங்கிற பல ரிசர்ச் 2000 கேப்சூல் 6000 கேப்சூல்லாம் கொடுத்து செக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அறிவு தான் ஒருத்தர் கடத்தப்படுதுங்கிறதுனால எனர்ஜி லெவலில் அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் ஒரு பூஸ்ட்டும் கிடைக்குது. பட் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. ஹெர்பல் கூட பிறந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாது, ஜீரணமாகாது. ஆனால் தாய்ப்பால் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். அதுவும் சீம்பால் மூலமாக தான் இது கிடைக்கும். முதல் 2 சீம்பால். இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த ரிசர்ச்சை பயன்படுத்தி போர் லைஃப் ரிசர்ச் இன்றைக்கி மனித சமுதாயத்திற்கு அற்புதமான போர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்ற ப்ராடக்டை கொடுத்துட்டு இருக்காங்க. கொரோனா போன்ற பல காலங்களில் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசார்டர்ஸில் இதை கொடுத்து அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குங்கிற அடிப்படையில் இந்த ப்ராடக்ட் மிக சிறப்பானதுங்கிறத உங்களுக்கு இந்த சயின்ஸ் மூலமாக தெளிவுபடுத்துகிறோம். நன்றி.